இவனை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த ரெட் வெல்வெட் கேக்கோட சொந்தக்கார பையன் மாதிரியே இருக்கான்ன. ஆனால் அவனுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை. டபுள் லேயர் அகரகர், அதுவும் டபுள் ஃப்ளேவரில். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 சாஸ்பேன் எடுத்திருக்கேன். ஒரு சாஸ்பேனில் தண்ணி, இன்னொரு சாஸ்பேனில் பால் சேர்த்துட்டு, அடுத்து அகரகர் சேர்த்துட்டு, இந்த பாலில் மட்டும் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு இதை அப்படியே தூக்கி ஸ்டவ்வில் வச்சு ரெண்டுமே நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா அகரகர்லாம் கரையணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துட்டு அந்த லேசாக சூடு வந்துட்டு இருக்கும் போது அதுலேருந்து கொஞ்சமாக பால் எடுத்து தேங்காய் கூட சேர்த்து நல்லா அரைச்சி அதை தனியாக பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதித்து அகரகர்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச பால் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த ட்ரேயில் ஊற்றி செட் பண்ண போகிறீங்களோ அதில் ஊற்றிட்டு அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அந்த தண்ணியில் உள்ள அகரகரும் நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு ரோஸ் சிரப் சேர்க்குறேன். நீங்கள் ரோஸ் சிரப் இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் எசன்ஸ் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே செட் பண்ண வச்சோம்ல அந்த ஒயிட் அகரகர், அது வந்து ஃபுல்லாக செட் ஆகலை, லேசாக தான் செட் ஆகிருந்துச்சு. அதுக்கு மேலே பொறுமையாக இந்த ரோஸ் அகரகர் சேர்த்துட்டு மறுபடியும் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 2 மணி நேரம் நல்லா செட் ஆகட்டும். செட் ஆன பிறகு அதை அப்படியே அன்மோல்ட் பண்ணி கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். கீழே அந்த ரோஸ் ஃப்ளேவர் வரும், மேலே வந்து அந்த கோகோனட் ஃப்ளேவர் வரும். அல்டிமேட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.